அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் சொல்லாற்றல் அவருக்கு பலமாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை கூறியுள்ளார். நீதி கட்சியின் முன்னோடிகளில் ஒருவரும் சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சருமான தமிழ்வேல் பி.டி. ராஜன் குறித்த வாழ்வே வரலாறு என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நூலை வெளியிட்டு உரையாற்றிய முதலமைச்சர், விழாவின் அழைப்பிதழில் நீதி கட்சியின் இறுதி தலைவராக இருந்தவர் என்று போடப்பட்டிருக்கிறது என்றும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீதி கட்சிக்கு இறுதி என்பதை கிடையாது எனவும் கூறினார். நீதி கட்சியின் நீட்சிதான் இந்த ஆட்சி என்றும் விமர்சித்தார். வாரிசு என்ற சொல்லை கேட்டாலே சிலருக்கு எரிகிறது என்றும் விமர்சித்தார். நம்முடைய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும் வாரிசு இல்லை, நானும் வாரிசுதான். திராவிட வாரிசுகள் இருக்கிறவங்க திராவிட வாரிசுகள். வாரிசு சொல்லை கேட்டாலே சிலருக்கு எரியுது, பத்திக்கிட்டு எரியுது. அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் சொல்லாற்றல் அவருக்கு பலமாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை கூறினார். இது நான் ஏன் சொல்றேன்னா அது அவருக்கே தெரியும். நம்முடைய எதிரிகள் வெறும் வாயை மெல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க. அவங்க அவர்களுக்கு உங்களுடைய சொல்லால் அது அவலாக ஆகிவிடக்கூடாது என்பதை கழகத்தினராக மட்டுமல்ல, மேல் இருக்கக்கூடிய அக்கறை கொண்டவனாகவும் அறிவுரை வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன். தனது துறைக்கு போதிய நிதி ஒதுக்கவில்லை என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நேற்று முன்தினம் கூறிய நிலையில் முதல்வர் அறிவுரை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.